ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட ஏர்னிங்ஸ். அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணி அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படின்ட்டு நான் இதில் காட்டுறேன். அண்ட் இதை எப்படி நீங்களும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் அதை எப்படின்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் பிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எட்ஜ் ப்ரௌசர்னு கூட சொல்லலாம். அதில் ஒரு ரிவார்ட்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அது எப்படி நாம் யூஸ் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இந்த லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி உங்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியலன்னா மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள், வரும். இப்போ நான் பண்ணுறதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சைன்இன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஜாயின் மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸ்னு இருக்கும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி மைக்ரோசாஃப்டோட அக்கௌண்ட் இருந்தால் ஓகே. அப்படி எதுவும் இல்லை, என்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட். நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் வச்சு கூட போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் ஓன் பர்பஸ்க்காகலாம் சைன்இன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பாப்அப் ஷோ ஆகும். இதில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்றும் நீங்கள் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நாம் நார்மலாக எப்படி சர்ச் பண்ணுவோமோ அது நம்ம இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணால் போதும். அவங்க நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நாம் அந்த பாயிண்ட்ஸை வச்சு இங்கே ரீடிம்னு இருக்குது பாருங்கள். இந்த ரீடிமில் போயிட்டு இப்போது குரோமா கிஃப்ட் கார்டுன்னு இருக்குது, பிவிஆர் சினிமாஸ் கிஃப்ட் கார்டுன்னு இருக்குது. இப்போது எவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா நம்மளுக்கு 7475 பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு தேவை. ஸோ இது எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது அது ஈஸி தான், நான் சொல்கிறேன். அதுவும் ஸ்டார்டிங் நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் அதுக்கு தனியாக கொஞ்சம் போனஸ் பாயிண்ட்ஸ் வரும். மந்த்லி கொஞ்சம் போனஸ் பாயிண்ட்ஸ் அப்படி எக்ஸ்ட்ரா அவங்க கொடுப்பாங்க. சரி, இப்போ எப்படி அதை ஏர்ன் பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த பாயிண்ட்ஸ் பிரேக் டவுன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் ஒரு மெம்பராக வரணும். அதுக்கப்புறமா சில்வர், கோல்டு, மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. மெம்பருக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறமா சில்வருக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதுக்கு 30 பாயிண்ட்ஸ் வரும் பெர் டே. அண்ட் கோல்டு லெவலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெம்பர் இதில் தான் இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே +5 பாயிண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் அதை கிளிக் பண்ண உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன். இப்போ அந்த 5 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சிங்களா? அதே மாதிரி தான் இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ யூஸர் தான் நாம், பட் நம்மளுக்கு இப்போ 100 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு இருக்குங்களா, அதுலேயே சர்ச் ஆன் பிங் அப்படின்னு இருக்குது. இல்லைனா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பிங்குன்னே கூட சர்ச் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் கூட ஓகே. ஒன்றும் இல்லை, நீங்கள் bing.com போயிடுங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி சர்ச் பாரில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இங்கே நம்ம பாயிண்ட்ஸ் தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு குரோமா செலக்ட் பண்ணுறேன். கெட் அந்த பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அது இங்கே கோலாக செட் ஆயிரும். நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் இப்படி கிளிக் பண்ணுங்கள். அந்த டேபை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே ஈச் டே கவுண்ட்ஸ் வருது பாருங்கள். 10 டேஸ் இருந்தால் போதும் உங்களுக்கு 550 பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். எல்லாமே அதே மாதிரி தான். கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதில் கோத்ரோ பண்ணாலும் ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்தாலும் ஓகே, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும். அதே மாதிரி தான். இந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுல எனக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஷன் இந்த டெய்லி ஸ்ட்ரிக்ஸ். எப்படின்னா டோட்டல் அதில் 12 வீக்ஸ் நாம் கண்டினியூவாக டெய்லி வந்து இதில் செக்இன் பண்ணோம். ஒன்றும் இல்லை, டெய்லி நம்ம வந்துட்டு இதில் சர்ச் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும், பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு வீக் முடிச்சிங்கன்னா நம்மளுக்கு அதில் அந்த வீக் எண்டில் நீங்கள் இப்போ இந்த ஸ்டார்டிங் டே இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 7th டே அப்போ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு போனஸாக கிடைக்கும். நார்மலாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இந்த பாயிண்ட்ஸ் எதுவோ ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணால் போதும்.
சர்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இப்போ 15 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டோம். இன்றைக்கான இது நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் இதில் கோல் செட் பண்ணுறது அண்ட் இதில் உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டும் அவைலபிள் தான் இருக்குது. பட் உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு இதுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜிமெயில் வச்சு கூட உள்ளே வரலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. அதுக்கப்புறமா ரிவார்ட்ஸுக்கு சைன்இன் பண்ணுறீங்க, ரிவார்ட்ஸ் பேனலுக்கு வரீங்க, அதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்க, அவ்வளோதான்.